கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உபவாச தியானத்துல தொடர்ச்சியா கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பரிபூரணத்தை குறித்தும் தேவனாலே பரிபூரணமாக்கப்பட்டவர்களையும் குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2 6 வசனங்கள் வரை, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோலவே மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனாலே கட்டப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனான உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீட்டாராயிருப்போம். மோசேயினுடைய ஊழிய காரியங்களையும் இயேசுவினுடைய ஊழிய காரியங்களையும் குறித்து இந்த எபிரேய ஆக்கியோன் ஒப்பிட்டு சொல்றார். அதுல மோசே என்னன்னா, தேவனுடைய வீட்டில் எங்கோ உண்மையுள்ளவனாயிருந்தான். அதாவது வீடு எனப்பட்டது தேவனோடு தங்குவதற்காக தேவன் நமக்கு கொடுத்தது. இன்றைக்கு சகேவினுடைய வீட்டிற்கு கூட இயேசு வருகிற போது சகேயே தேவன் வீட்டிற்குள்ள வர முடியாதபடி இருக்கக்கூடிய எந்த காரியமா இருந்தாலுமே வழியிலேயே கிளியர் பண்ணிட்டு இயேசுவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை உண்மை எனப்பட்டது எங்க காண்பிக்கணும் அப்படின்னா வீட்டுல தான். எத்தனையோ பேர் வீட்டுல உண்மை இல்லாததுனால அழிவை சம்பாதித்தாங்க பாருங்க. அன்றைக்கு லோத்துவினுடைய வீட்டில் அவங்க மனைவியை கூட இயேசு சொல்லும் போது சொல்றார், அவங்க மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னார். அப்ப அநேகருடைய வீடுகளில இயேசு சில காரியங்களை போதித்தார். அதை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அநேக சாட்சிகளை வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆதியாகம புஸ்தகத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சாட்சியின் ஆகமங்கள் என்றே சொல்லலாம். இவர்கள் தேவனோடு நடந்ததுனால இப்பேற்பட்ட நன்மையை சுதந்தரித்தாங்க. இவர்கள் தேவனை விட்டு விட்டதுனால இப்பேற்பட்ட தீமையை சுதந்தரித்தார்கள் என்று சாட்சிகள் தான் இந்த வேதாகமத்துல எல்லா இடங்களிலும் பிரசித்தமா இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல கூட எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது எழுதுறாருன்னா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் அப்படிங்கிறார். அதாவது நீங்களும் நானும் பார்ப்பதற்கு எத்தனையோ விசுவாச மக்கள் சாட்சியா வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப இவங்கள் மேகம் போன்று இருக்கிறாங்களாம். நம்ம தரையவே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு சாட்சிகள் தெரியாது. காரணம், மேகம் எனப்பட்டது தரையில இல்ல, மேகம் மேல இருக்குது பாருங்க. அப்ப நம்ம மேலானதை பார்க்கணும், தேவனால சாட்சியானவர்களை பார்க்கணும். இயேசு கூட சொல்லும்போது சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரத்தினுடைய 33வது வசனத்துல, அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான் அப்படிங்கிறார். அதே தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட 15வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்துல பரலோகத்துல கூட ஒரு கூடாரம் இருக்குதாமா. அந்த கூடாரத்துக்கு பெயரே என்ன என்று சொல்லப்படுகிறதுனா 5வது வசனத்துல, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய
ஆலயம் திறக்கப்பட்டது. அப்ப தேவனுடைய சாட்சிகள் எனப்பட்டது பூமியில மாத்திரமில்ல, பரலோகத்திலும் சாட்சி இருக்குதாமா. பரலோகத்துல ஒரு கூடாரமே சாட்சியா இருக்குதுங்கிறார். அப்ப பரலோகத்துல சாட்சியிடுகிறவைகள் 3 என்று யோவான் எழுதுறார். ஒன்று பிதா, மற்றொன்று வார்த்தை, மூன்றாவது ஆவி அப்படிங்கிறார். பூமியில சாட்சியிடுகிறவைகளோ ஆவி, ஜலம், ரத்தம் அப்படிங்கிறார். அப்ப இந்த சாட்சிகளை குறித்து தான் வேதத்தில் அநேக சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமா அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியாட்டி கூட நேரத்துக்கு தகுந்தாற் போல தேவனாலே சொல்லப்பட்ட முக்கியமான சில சாட்சிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது, தேவன் பலியை சாட்சியாக சொல்லுகிறார். ஆதியாம புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரத்துல அங்க காயின் ஆபேல் பலி செலுத்த தேவனிடத்துல வருகிறாங்க. அந்த பலியை குறித்து எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது எழுதுறாரு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையானதை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அதாவது பாவிக்கும் பிறந்த பிள்ளைகள் எப்படி நீதிமானாக முடியும்? ஆதாமும் பாவியாயிட்டாரு, ஆதாமினுடைய மனைவியாகிய ஏவாளும் பாவியாயிட்டாங்க. அப்ப இந்த 2 பாவிகளுக்கும் பிறந்த ஒரு மனுஷன் எப்படி நீதிமான் ஆனார்னா பலியின் மூலமாக நீதிமானானார். என்ன சொல்ல போனா தேவன் அங்கீகரித்த பலியோடு அவர் கனெக்ட் ஆயிருந்ததுனால இந்த பலியோடு கூட அவர் நீதிமானானார்கிறார். அப்ப தேவன் அங்கீகரித்த பலியும் இருக்கிறது, தேவன் அங்கீகரிக்காத பலியும் இருக்கிறது. தேவன் அங்கீகரிக்கிற ஜெபமும் இருக்குது, தேவன் அங்கீகரிக்காத ஜெபமும் இருக்குது. தேவன் அங்கீகரிக்கிற உபவாசமும் இருக்குது, தேவன் அங்கீகரிக்காத உபவாசம் இருக்குது. அன்றைக்கு ஆகாபனுடைய மனைவியாகிய ஏசபேல் கூட பாருங்களேன், நாபோத்தை கொலை செய்வதற்கென்று உபவாசத்தை தீர்மானித்தாங்களாமா. இந்த உபவாசத்தினுடைய பின்னணி என்னவா முடிஞ்சதுன்னா, ஒரு உத்தமன் இரத்த சாட்சியாய் மரித்தான் பாருங்க. அப்ப அந்த உபவாசத்தை தேவன் அங்கீகரித்தாரன்னா அங்கீகரிக்கல. இதனுடைய ரிசல்ட் என்ன? இந்த நாபோத்தினுடைய ரத்தம் பூமியில சிந்தப்பட்டது போலவே இந்த ஏசபேலினுடைய ரத்தமும் சிந்தப்படும் என்கின்ற ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது. அப்ப தேவன் எல்லா உபவாசத்தையும் அங்கீகரிக்கிறது கிடையாது. அதே போல எல்லா ஜெபத்தையும் தேவன் அங்கீகரிக்கிறாரானா வேதம் சொல்லுகிறது பாருங்க, வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடைக்கிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படிங்கிறார். வேதத்தை கேளாதவர்களும் ஜெபிக்கலாம், சாத்தான் கூட ஜெபித்திருக்கிறான்னு வேதம் சொல்லுதுங்க. ஒரு மனிதனுக்குள்ள அநேக பிசாசுகள் இருந்தபோது அந்த பிசாசுகள் தான் இயேசுவின் இடத்துல வேண்டுதல் செய்தது. ஆண்டவரே, நீர் எங்களை போக கட்டளையிட சொல்லுமானா எங்களை பன்றிகளுக்குள்ள அனுப்பும் என்று பிசாசுகள் வேண்டுதல் செய்தது. அப்ப ஜெபம் எனப்பட்டது எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார்னா, ஒரு சிநேகிதனுக்கு வழி பிரயாணமாய் ஒரு தூர இடத்திலிருந்து ஒரு சிநேகிதன் வருகிறான். அதாவது ராத்திரியில வருகிறான் பாருங்க, ராக்கால சிநேகிதன். இந்த ராத்திரியில வருகிற சிநேகிதனுக்கு இந்த வீட்டில் இருக்கிற சிநேகிதனிடத்துல கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனா அவனுக்கு ஒரு சிநேகிதன் அருகாமையில இருக்கிறான். அவனிடத்துல போய் தூர இடத்திலிருந்து வருகிற சிநேகிதனுக்கு அப்பத்தை கேட்கிறார். ஆனா அருகாமையில இருக்கிற சிநேகிதனுக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்குது, அதுவும் இரவு நேரமாயிட்டு குழந்தைகள் எல்லாம் தூங்கிருச்சு. அப்பொழுது அவர் சொல்றாரு, ஐயா பிள்ளைகள் எல்லாம் உறங்கி விட்டாங்க, நான் உனக்கு அப்பத்தை கொடுக்கிற மாதிரி இருந்தா பிள்ளைகளுடைய நித்திரை கலந்து போய் விடுமே அப்படிங்கிறார். இவன் திரும்பி போய் விடுகிறான். ஒருவேளை அவன் சிநேகிதனாய் கேட்டதுக்கு கொடுக்காவிட்டாலும் இந்நேரத்தில் என்னை நம்பி வந்து கேட்டானே என்று சொல்லி அவன் கொடுப்பான் என்று சொல்லுகிறார். அதாவது ராக்கால சிநேகிதர் எனப்பட்டவங்க யாருன்னா, இருளில வந்து இருளையே டிராவல் ஆகி போயிடுறவங்க. அவங்க பயணியர் மாதிரி. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பாம விட்டுட்டோம்னா அவங்க பாருங்க பகல் சிநேகிதரா மாறுவாங்க. சில நேரம் நம்ம வாழ்க்கையில இருள் சூழ்கிற போது
காரணமில்லாத சில பேர் வருவாங்க, இருளின் கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க. பகை, விரோதம், கசப்பு, இதெல்லாம் இரவோடு இரவாக ஒரு நல்ல சிநேகிதனிடத்துல அப்பத்தை வாங்கி அவங்களை கலைத்து அனுப்பிச்சணும் பாருங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து பயணிகளோடு அனுப்பாம விட்டோம்னா, ராத்திரி நம்மளோட தங்கிட்டாங்கன்னா அவர்கள் பகல் சிநேகிதரா மாறிடுவாங்க. நம்ம இரவுக்குரியவர்கள் அல்லங்க, நம்ம பகலுக்குரியவர்கள். இரவுல நமக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும். எதிர்பாராத விதமாய் சிநேகிதனை போல இப்படி யாராவது வந்துருவாங்க. அதனால அவங்களை அனுப்பிச்சு விட்டுவதற்கு அப்பத்தை கொடுக்கிற ஒரு சிநேகிதன் இருக்கிறாரு. ஒருவேளை அவர் கொடுப்பதற்கு தடைபட்டா கூட அவர் நம்ம கேட்கறதுனால கொடுப்பார் என்று ஜெபத்தை குறித்தே சொல்றார். ஆனா வேதத்தை கேளாமல் ஜெபிக்கிறவனுடைய ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறாராம். அன்றைக்கு தாவீது கூட பாருங்க உபவாசம் இருக்கிறார். 6 நாள் உபவாசம் இருந்தாருங்க. எதுக்கு உபவாசம் இருந்தாரு? அன்னைக்கு பத்சேபாளுடைய மகன் வியாதிப்பட்டு போயிட்டான். பத்சேபாலவே இவர் தவறுதலான முறையில தான் மனைவியாக தெரிந்து கொண்டார். அந்த பத்சேபாலுடைய கணவனாகிய உரியா இறந்ததே தாவீதுனுடைய போட்ட அரசியல் நாடகம் தான். பட் என்ன, இவர் உபவாச ஜெபம் பண்ணும்போது எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சிருக்கும்? பரவாயில்ல, தாவீது எவ்வளவு ஒரு உபவாச ஜெபம் பண்றாரு, பிள்ளைக்காக உபவாசம் ஜெபம் பண்றாரு. ஆனா கர்த்தர் அந்த உபவாச ஜெபத்தை அங்கீகரிக்கல. அவர் எவ்வளவுதான் உபவாசித்த போதும் பிள்ளையினுடைய வியாதி நாளுக்கு நாள் அதிகரித்தது. கடைசியா பிள்ளை மரித்தே போயிட்டு, அப்ப பிள்ளை மரித்து போய்விட்டது என்று அறிந்து தாவீதின் செவிகள் கேட்க பேசின போதுதான் இவர் உபவாசத்தை கலைத்து சாப்பிட ஆரம்பிச்சார். எல்லாம் கேட்கிறாங்க, ஐயா நீங்க உபவாசிக்கிற போது துக்கமா இருந்தீங்க, பிள்ளை வியாதிப்பட்டு இருந்தது, பிள்ளை மரித்த போது உபவாசத்தை கலைத்து விட்டீர்கள் என போது அங்கதான் தாவீது சொல்றாரு, இனி பிள்ளை உயிரோடு வராது. ஒருவேளை என்னுடைய உபவாசத்தை பார்த்து தேவன் இறங்கி இந்த பிள்ளைக்கு உயிரை கொடுத்ததுதான், இல்லாத பட்சத்துல நான் மரிக்கிற போதுதான் இந்த பிள்ளையை போய் பார்ப்பேன் என்று அந்த தேவன் அங்கீகரிக்காத உபவாசத்தையும் கூட சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் இங்க காயின் ஆபேலினுடைய பலிகளை தேவன் சாட்சி கொடுக்கிறார். ஆபேலினுடைய பலியை தேவன் அங்கீகரித்தாராமா, அவன் மரித்தும் இன்னும் பேசப்படுகிறான். அப்படின்னா தேவன் ஆசீர்வதித்ததிலிருந்து தேவனுக்கு காணிக்கை எடுத்து கொண்டு வந்தார் பாருங்க. ஆனா காயின் எனப்பட்டவர் சபித்த நிலத்தில இருந்து காணிக்கை எடுத்து கொண்டு வந்ததுனால அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரிக்காம போயிட்டார். இது முதலாவது சாட்சி. மனித பிறவியிலேங்க முதலில் பலியோடு கூட நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஆபேலை சொல்றார். அப்ப நீங்களும் நானும் ஒருவேளை பிறப்புல நம்ம பாவிகளா இருந்திருக்கலாம், நம்ம அம்மா பாவத்திலேயே பிறந்திருக்கலாம், அப்பாவும் பாவத்திலேயே பிறந்திருக்கலாம். எங்க ஆபிரகாமினுடைய குடும்பத்தாரை விடவா நம்ம பாவிகள் ஆயிட்டோம். ஆபிரகாமினுடைய குடும்பத்தை குறித்து சொல்லப்படுகிறது, தேராகி விக்கிரக வழிபாடு செய்யலைங்க, விக்கிரகத்தை செய்து வியாபாரம் பண்ணினவர். அந்த வியாபார குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த ஆபிராம். கிட்டத்தட்ட 75 வருடமா இவரும் இதே தொழில் தான் செய்து கொண்டிருந்தார். ஆனா தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவரை தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல தேவன் அபிமெலேக்கு ராஜாவின் இடத்துல சொல்றாரு, அவன் தீர்க்கதரிசி அப்படிங்கிறார், அவன் ஒரு நீதிமான் அப்படிங்கிறார். ஆபிரகாம் எப்படி தீர்க்கதரிசியா மாறினாரு, நீதிமானா மாறினார்னா அவங்க அப்பா தீர்க்கதரிசியா நீதிமானா கிடையாது. என்றைக்கு ஆபிரகாம் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தாரோ, பலி செலுத்தி தேவனோடு ஐக்கியப்பட ஆரம்பிச்சாரோ, இந்த பலியை தேவன் அங்கீகரிக்க ஆரம்பிச்சாரோ, அவருடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமான நீதிமானின் வாழ்க்கைக்குள்ள மாறியது. அப்ப நம்ம நீதிமானாக்குறது எதுனா தேவன் அங்கீகரிக்கிற பலிதான். இப்ப இரண்டாவது காரியம், இதை எபிரேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய 11வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். அப்ப உயிரோடு இருக்கும் போதே கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழலாம் பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் மரித்ததுக்கு அப்புறம் அவங்களை குறித்து எத்தனையோ பேர் வந்து சாட்சி சொல்றாங்க. ஆனா ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, ஏனோக்கின் காலகட்டத்தில் ஆசாரிப்பு கூடாரம் எனப்பட்டது கிடையாது, ஆசாரியர்கள் எனப்பட்டவங்க கிடையாது.
இனி பலிகள் எனப்பட்டது கிடையாது. இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஆன்லைன்ல செய்திகளோ, யூடியூப்போ, பேஸ்புக்கோ, வாட்ஸ்அப்போ எதுவுமே கிடையாது. வேதாகமே கிடையாதுங்க. இப்ப வேதாகமம் இல்லாத காலகட்டத்தில், தேவனுடைய ஊழியர்கள் இல்லாத காலகட்டத்தில் எப்படி ஒரு மனிதன் சாட்சியாய் வாழ்ந்தார்? இன்றைக்கு தேவாலயத்துக்கு போறவங்களே சாட்சி கிடையாது. ஊழியக்காரங்க பிள்ளைகளே வீட்டிலேயே சாட்சிகள் கிடையாது. ஊழியக்காரருடைய மனைவிகளே சாட்சிகள் கிடையாது. இந்த உலகம் பாருங்க, சாட்சியற்ற ஒரு ஜெனரேஷனை உருவாக்கி கொண்டிருக்குது. ஆனா அங்க ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவர் வாழ்ந்த வருடம் 356 வருடம் வாழ்ந்திருக்கிறார். ஒருவேளை சன்னியாசியா வாழ்ந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டு பாருங்க, கிடையாது. அவருக்கு மனைவி இருந்திருக்கிறாங்க, பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. மெத்துசாலாவெல்லாம் அந்த ஜெனரேஷன்ல வர்றவர் தான். அப்ப எப்படி ஏனோக்கு தேவனோக்கு சாட்சியா மாறினார்னா, இதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவனை எடுத்துக்கொண்டதினால் அவன் காணப்படாமல் போனான். அப்ப தேவன் ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுகிற இடத்துல அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை எனப்பட்டது இருந்தது பாருங்க. ஏதோ வருடத்துக்கு இப்படி ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு அடுத்து 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மனம் போன வாழ்ந்தோம்னா தேவனை எடுத்துக்கொள்ள முடியாது பாருங்க. அப்ப தேவன் யாரை எடுத்துக்கொள்ளுவார் அப்படிங்கிறதுக்கு தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான வாழ்க்கை வாழுகிற ஏனோக்கை போல மக்கள் யாருன்னா, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்ளுவதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் மரிச்சானா தான் எழுந்திருப்பான் என்று பவுல் எழுதுறாரு. ஆனா மரிக்கிறதுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள்ள வாழணும் பாருங்க. கணவனும் மனைவியுமா வாழணுமா இருந்தா கணவனும் உயிரோடு இருக்கணும், மனைவியும் உயிரோடு இருக்கணும் பாருங்க. மனைவி செத்து போயிருந்து கணவன் உயிரோடு இருந்தார்னா அவர் மனைவியோட வாழ முடியாது. அதே போல மனைவி செத்து கணவன் உயிரோடு இருந்தாலும் மனைவியோடு வாழ முடியாது. அப்ப இருவருக்குள்ளேயும் உயிர் எனப்பட்டது இருந்தா தான் சேர்ந்து வாழ முடியும். அப்ப அங்க ஏனோக்கு உயிருள்ள ஒரு தேவனாக எப்பொழுது இருக்கிறவராகவே பார்த்தேன், அனுதினமும் தேவனோடு சஞ்சரித்தார் பாருங்க. அப்ப நம்மளுடைய எவ்ரிடே விடியறது எப்படி இருக்கணும்னா தேவனுக்குள்ள விடியணும் பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் கூட எகிப்துல இறந்து போனாங்களான்னு நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க, இறக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லும். ஆனா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க, அவங்க இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்கன்னா சமுத்திரத்தின் மூலமா ஞானஸ்தானத்துல அடக்கம் பண்ணப்பட்டுட்டாங்க. ஆனா இவங்க உயிர் வாழ்ந்தாங்க. எதுல உயிர் வாழ்ந்தாங்கன்னா மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்துகிற தேவனுக்குள் உயிர் வாழ்ந்தாங்க. எவ்ரிடே மன்னாவை புசித்து உயிர் வாழ்ந்தாங்க. கண்மலையின் தண்ணீரை குடித்து உயிர் வாழ்ந்தாங்க. அதனாலதான் 40 வருடம் தேவன் அவர்களை நடத்தினார் என்பதற்கு சாட்சி சொல்லப்பட்டிருக்கு. இவங்களா சம்பாதித்து உயிர் வாழலைங்க, தேவனால உயிர் வாழ்ந்தாங்க. அப்ப ஏனோக்கோ தேவனுக்குள்ள அடக்கமாயிட்டாரு, தேவனால உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார் பாருங்க. அப்ப ஏனோக்கை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் தேவனோடு நடந்து கொண்டிருந்த போது காணப்படாமல் போய்விட்டார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா நம்மளுடைய மரணம் எனப்பட்டது மரணமாயிருக்காது. நாம் தேவனுக்குள் வாழ்வதற்கு அடையாளமாக நாம் தேவனுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுவோம் பாருங்க. ஒருவேளை தேவன் வருகை முன்னமா இருக்குமானா
உயிரோடு இருக்கிற நாம அப்படியே உயிரோடு மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தாதான் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். யாரு தேவனுக்கு பிரியமா வாழ முடியும்? இதே எபிரேயர் எழுதுறாரு, கர்த்தரை யாரு பிரியப்படுத்த முடியும்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். காரணம், தேவன் உண்டென்றும் அவரை தம்மை தேடுகிறவருக்கு பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டுமாம். இப்ப இயேசு ஞானஸ்தானம் எடுத்த போதுதான் அவர் பிரியமானவர் என்று சாட்சி பெற்றார். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார். இன்றைக்கு உலகத்தை பிரியப்படுத்த வாழ்ந்து கடைசியா உலகம் அவர்களை கை கழுவிடுதுங்க. பெற்றோரை பிரியப்படுத்த பார்க்கிறாங்க, கணவன் மனைவியை பிரியப்படுத்த பார்க்கிறாங்க, மனைவி கணவனை பிரியப்படுத்த. இந்த உலகத்துல ஒரு மனிதனை பரிபூரணமா பிரியப்படுத்தவே முடியாது பாருங்க. ஏன் அப்படின்னா, மனிதனுக்குள்ள பிரியமாய் பார்க்கக்கூடியது எதுவுமே கிடையாது. ஆனா தேவனுக்குள்ள பாருங்க, அவருடைய ஆவியை அனுப்பி அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப ஏனோக்கும் சாட்சி பெற்றிருக்கிறார். எப்பேற்பட்ட சாட்சினா, இறந்ததுக்கு அப்புறம் இல்லைங்க, உயிரோடு இருக்கும்போது சாட்சி பெற்றார். இதே சாமுவேலை குறித்து சாட்சி சொல்றாங்க. அவர் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்னு கைகளை உயர்த்தி சாட்சி கொடுத்தாராமா. இப்ப இந்த எபிரேயர் எழுதும் போது இந்த 11வது அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தில் தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ்ந்தவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்துல கூட ஆபிரகாம் அங்க அபிமெலேக்கு ராஜாவுக்கு சாட்சியாக 7 ஆடுகளை கொடுக்கிறார். ஆதியாகமம் 21வது அதிகாரத்தினுடைய 29-30 வசனங்களில், அப்பொழுது அபிமெலேக் ஆபிரகாமை நோக்கி, நீ தரியே நிறுத்தின இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகள் என்னத்திற்கு என்றான். அதற்கு அவன், நான் இந்த துறவை தோண்டினதை குறித்து நீ சாட்சியாக இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகளை என் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டுக் கொண்டபடியினால் அந்த இடம் பெயர் சபா எனப்பட்டது. இந்த பெயர் சபா எனப்பட்ட இடத்துலதான் ஆபிரகாமும் அபிமெலேக்கு ராஜாவும் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்றாங்க. இந்த உடன்படிக்கைக்குரிய சாட்சியாகத்தான் 7 பெண்ணாட்டு குட்டிகளை கொடுக்கிறார். இந்த உடன்படிக்கை பண்ணி கொண்டதற்கான சாட்சி தான் இந்த பெண்ணாட்டு குட்டி. ஆனா இது அவருடைய குமாரனாகிய ஈசாக்கின் காலத்துல பெலிஸ்தியர்கள் மறந்துட்டாங்க பாருங்க. பெலிஸ்தியர் மருந்து ஆபிரகாம் தோண்டின துறவெல்லாம் பெலிஸ்தியர்கள் முற்றிலும் கெடுத்து விட்டுட்டாங்க. அப்ப இதே பெயர் சபாவுக்கு வருகிற போதுதான் கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி நாம் ஆபிரகாமின் தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். அப்ப இந்த பூமியில நாம சில ஆட்டுக்குட்டிகளை சாட்சியாய் வைக்கிற போதே தேவன் அந்த இடத்திற்கு நம்மளை சந்திக்கும்படியா தரிசனமாகிறார்னு வைங்களே. அப்ப நம்ம ஆட்டுக்குட்டியானவருக்காகவே பூமியில வாழ்ந்தனா நம்ம எவ்வளவு பெரிய சாட்சியா இருப்போம். ஆபிரகாம் இந்த அபிமெலேக்கு ராஜாவின் இடத்துல 7 பெண்ணாட்டி குட்டியை கொடுத்ததுனால வேதம் சொல்லுகிறது அங்க சாட்சிகளாய் 7 ஆட்டுக்குட்டி இருக்குதுங்கிறார். ஆனா நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவுக்காகவே வாழ்வோம் வைங்களேன். சொல்லப்போன நமக்காக இயேசு பலியாயிருக்கிறார் என்பதை விசுவாசித்து வாழ்ந்தோம்னா தேவன் எவ்விதமாய் நம்மளோட டீலிங் வைப்பார். வேதம் சொல்லிருது பாருங்க, 26வது அதிகாரத்துல ஆபிரகாமை நாட்களில் உண்டான பஞ்சத்தை போலவே ஈசாக்கின் நாட்களிலும் பஞ்சம் வருகிறது. 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்றார். இப்ப கர்த்தர் சொன்ன மாதிரியே 6வது வசனத்துல ஈசாக்கு கேராரில குடியிருக்கிறார். ஆனா உடன்படிக்கை பண்ணப்பட்டது எங்கன்னா பெயர் சபாவில்.
இந்த கேரார்ல இருந்த நாட்களில ஈசாக்கு பலவிதமான கஷ்டத்தை சந்திக்கிறார். ஆனா அவர் பெயர்சபாவுக்கு வருகிறார். பாருங்க 23வது வசனம். அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இங்கேதான் பெயர்சபாவில தான் இங்க ஈசாக்கே என்ன கட்டுறாருன்னா பலிபீடமே கட்டுறார். இதற்கு முன்னாடி கேரார்ல இருந்தாரு. கர்த்தர் தரிசனமாய் சொன்ன போதும் கூட பலிபீடம் கட்டல. அடுத்த வசனம் சொல்லுது, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அப்ப நம்ம இருக்க வேண்டிய இடம் எந்த இடம்னா சாட்சி உள்ள ஒரு இடம். பாருங்க, இப்ப இந்த பூமியில நம்ம இருந்தாலுமே நம்ம சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். பாருங்க, நம்ம யாருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றோம் அதுதான் முக்கியம். சாத்தானுக்கு சாட்சியா வாழ்றோமா, தேவனுக்கு சாட்சியா வாழ்றோமா? இயேசு இந்த பூமியில உங்களை என்னையோ பக்தர்களாகவோ சித்தர்களாகவோ முக்தர்களாகவோ ஆக்கலைங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் எருசலேமில காத்திருங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னார். அப்ப ஆண்டவர் அவருக்கு நம்ம சாட்சிகளா இருக்கணும்னு தான் நம்மள பூமியில வச்சிருக்கிறாரு. ஆனா நம்மளால சாட்சியா இருக்கவே முடியாது. பாருங்க, சில நேரம் எதற்கோ சாட்சியா மாறிடுவோம். சில கோர்ட்டு கேசுகளுக்கு சாட்சியா மாறுவோம், சில திருடனதுக்கு சாட்சி ஆயிடுவோம், அல்லது மற்றவங்க திருமணம் பண்ணினாங்க அதுக்கு நம்ம கையெழுத்து சாட்சியா மாறுவோம். ஆனா ஆண்டவர் இதையெல்லாம் பெருசுபடுத்தல, அவருக்கு சாட்சிகளாய் மாறத்தான் நம்மளை ஏற்படுத்துறார். அப்ப இன்றைக்கு ஆபிரகாம் பெயர்சபாவுல ஆட்டுக்குட்டியை நிறுத்தின போது அந்த இடத்திற்கு ஈசாக்கு வருகிற போதுதான் தேவன் அங்க சாட்சி கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வாழணுமா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் எனப்பட்டவர் நமக்குள்ள வரணும். பாருங்க, ரோமர் 5:5 அதுதான் சொல்லுது. தேவ ஆவி இல்லாம ஒருவன் தேவனுக்கு பிரியமா வாழவே முடியாது, தேவனுக்கு சாட்சியாகவும் வாழவே முடியாது. ஒருவேளை வருடம் முழுவதும் கோயிலுக்கு போலாங்க, அல்லது வருடா 40 நாள் உபவாசம் இருக்கலாங்க, பெயரை கூட என்ன வேணாலும் மாத்திக்கலாம். சார், யூதா அப்படிங்கிறனா கர்த்தரை துதிப்பேன் என்ற அர்த்தம். யூதாஸ் அப்படின்னா கர்த்தரை துதிப்பார்கள் என்ற அர்த்தம் பன்மையில. பெயர்ல யூதாஸ வச்சுக்கிட்டு பரிசுத்த ஆவி இல்லாதனால இயேசுவையே காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு இருந்தார். பாருங்க, அப்ப இன்றைக்கு நம்ம பெயர் மாற்றப்பட்டதுனாலயோ தேவனோடு இருக்கிறதுனாலயோ நம்ம சாட்சியா சொல்ல போனா மாறுதலான சாட்சியத்தான் மாறிடுவோம். அதைத்தான் வேதத்துல பாக்குறோம். ஆனா மோசே கையில ஆண்டவர் 40 நாள் உபவாசமா இருக்கிற போதுதான் சாட்சியின் பலகையவே எழுதி தன்னுடைய விரலினால எழுதி கொடுத்தாராமாங்க. யாத்ராம புஸ்தகத்தினுடைய 31வது அதிகாரத்தினுடைய 18வது வசனம் சொல்லுகிறது. 31ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட கற்பலையாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். அப்ப தேவன் தன்னுடைய விரலினால எழுதி கொடுக்கப்பட்ட கற்பலகையினுடைய பெயர் என்னன்னா சாட்சியின் பலகை. பாருங்க, இப்ப இந்த சாட்சியின் பலகையை தான் மோசேயோ எங்க எடுத்துட்டு வர்றாருன்னா யாத்ராமம் 32வது அதிகாரத்தினுடைய 15வது வசனம் சொல்லுகிறது, பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான், சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தன, அந்த பலகையில் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது, அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகளை தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதித்த எழுத்துக்கள் தேவனால் எழுதப்பட்ட எழுத்துக்களுமாயிருந்தது. அப்ப கற்பலகை எனப்பட்டது எதுனா சாட்சியின் பலகை. இந்த சாட்சியின் பலகையை என்ன பண்ணார்னா ஒரு சித்தி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பெட்டியை செய்து
இந்த பெட்டிக்குள்ள கொண்டு போய் இந்த கற்பலகையை வைத்தார். இந்த கற்பலகைக்குள்ளதான் கொண்டு வந்துதான் மன்னாவை வைத்தாங்க, ஆரோனுடைய துளித்த கோலை வைத்தாங்க. இந்த கற்பலகையாகிய சாட்சியின் பலகை இருக்கிற இந்த சித்தி மரம் மூடப்பட்டிருந்தது. வெளியில தங்க மோல் பூசப்பட்டிருந்தது. இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட ஒரு இடத்துல மகிமை நிறைந்ததா இருந்தது பாருங்க. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சாட்சியை நம்ம இருதயத்தில் எழுதி இருப்போம் என்றார். ஆனா ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, இந்த உடன்படிக்கைக்கு பின்பாக நான் வேறொரு உடன்படிக்கை எழுதுவேன். அது என்னன்னா, அவர்கள் இருதயத்தில் என்னுடைய கற்பனையை எழுதுவேன்கிறார். அப்ப தேவனுடைய கற்பலகையை தேவன் மோசே கையில கொடுக்கிறதே அது அவ்வளவு மகிமையுடையதா இருந்துச்சுன்னா, இருதயத்தில் தேவன் நமக்கு அவருடைய கற்பனை எழுதுறாருன்னு வைங்களேன். அப்ப நாம எவ்வளவு மகிமையுடையவர்களா இருப்போம், நம்ம எப்பேற்பட்ட சாட்சிகளா இருப்போம். இதைத்தான் எபிரேயர் 10வது அதிகாரத்துல சொல்றாரு, பின்னொரு நாட்களிலே எழுதுவேன். அது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா கூட சொல்றார். அப்ப நம்ம இருதயம் என்ன பண்ணணும்னா, தேவனுடைய வார்த்தையை எழுதுகிற கற்பலகையை போல மாறணுங்க. நம்ம இருதயத்துல தேவனுடைய வசனம் இருக்குமானா, நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ நம்ம இருதயமும் அங்கேயே வரும் பாருங்க. நம்ம இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தையோ, நம்ம இருதயத்துக்குள்ள தேவனுடைய ஆவியும் வரலைன்னா நாம சாட்சிகளாய் மாற முடியாது. யோசுவாவிட்ட கூட ஆண்டவர் சொன்னார் பாருங்க. யோசுவாவின் புஸ்தகத்துல அந்த யோர்தானை கடக்கிற போது யோர்தானுக்கு உள்ள 12 கற்களையோ, யோர்தானிலிருந்து 12 கற்களை எடுத்துக்கொண்டு வந்து கில்காலே வைக்க சொல்றார். யோர்தானுக்கு உள்ளே 12 கற்கள்னா, நம்ம இந்த யோர்தான் வழியில தான் நம்ம இந்த யோர்தானை கடந்து வந்தோம் என்பதற்கு அடையாளம். யோர்தானுக்கு வெளியில என்னன்னா, கட்டாயம் சந்ததி எனப்பட்டது ஒண்ணு வரும். கர்த்தரை அறியாத மக்கள் வருவாங்க. இந்த 12 கற்கள் ஏன் நிக்குதுன்னு கேட்டா அவங்க சொல்லணும் பாருங்க, இது தேவன் நம்மளை யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற போது பரிசுத்தமான ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்ததுனால யோர்தான் ஆதாம் ஊர் மட்டும் திரும்பி போனது. அப்ப யோர்தானை நாங்கள் கடந்துதான் இந்த இடத்துக்கு வந்தோம் என்று சந்ததிக்கு சாட்சி சொல்லுவதற்கு தேவன் ஏற்படுத்தினார். இதைத்தான் யோசுவாவின் புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரத்தினுடைய 6ல இருந்து 9 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைக்கு இந்த கற்கள் என்னதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடக்கிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். அப்ப இந்த கல்லுகள் என்னத்தை குறிக்கிறதுனா, சாட்சி கொடுக்கிறது. ஆனா பின்னாட்களில இந்த கல்லவே தெய்வமா வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. கில்கால்ல தாங்க அதிகமான விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டதாமா. தான் கோத்திரத்துல மக்கள் அங்கதான் விக்கிரக சிலைய செய்ய ஆரம்பிச்சாங்களாமா. ஆண்டவர் ஏற்படுத்தின சாட்சி அவர் உண்மையுள்ள தேவன் என்பதையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதையும் சந்ததி அறிவதற்கு. ஆனா அவங்க கல்லைய தெய்வமா மாத்திட்டாங்க, கர்த்தரை மறந்துட்டாங்க. சில நேரங்களில பாருங்க, சாட்சியற்ற சில சாட்சிகள் உருவாகும் பாருங்க. இந்த சாட்சியற்ற சில சாட்சிகள் எதை அறிவிக்கிறதுனா, நீ கர்த்தரை விட்டு விலகினதுனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராயிருந்ததுனால இது நடந்தது என்பதற்கு அடையாளம். எரிகோவை கர்த்தர் சொல்றாரு, 6 தடவை அமைதியா சுத்தி வாங்க, 7 தடவை எக்காலத்தோடு துதிக்கணும், அப்பொழுது எரிகோ பட்டணம் இடிந்து விழுந்துரும். ஆனா இடிந்து விழுந்ததுக்கு அப்புறம் எரிகோவில் இருந்து எதையும் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளாதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா, சாபத்தீட்டானதை நீங்க எடுத்தீங்கன்னா கட்டாய தண்டனை வரும்னார். சகல இஸ்ரவேலரும் ஒபே பண்ணி கீழ்ப்படிந்திருந்தாங்க. அதுல ஆகான் எனப்பட்ட ஒருவன் பாருங்க, பாபிலோனிய சால்வையின் மேல ஆசைப்பட்டேன், வெள்ளியின் மேல ஆசைப்பட்டேன், யாருக்கும் தெரியாம எடுத்துக்கொண்டு போய் வீட்டுல தோண்டி புதைத்து உள்ள வச்சுட்டான் பாருங்க. வீட்டுக்குள்ள நம்ம உண்மை இல்லைன்னு வைங்களேன், கட்டாய அற்புதம் நடக்கவே நடக்காது. வீட்டுக்குள்ள முதலாவது சுத்திகரிப்பு எனப்பட்டது வரணும்.
அந்த எலிசாவின் நாட்கள்ல கூட ஒரு விதவை வந்து எலிசாவின் இடத்துல கேட்டபோது எலிசா சொல்றார், நீ வீட்டுக்கு போ, வீட்டுல கதவை சாத்தி அக்கம்பக்கத்துல இருக்கிற மக்களிடத்துல காளி பாத்திரத்தை வாங்கி வீட்டுக்குள்ள தேவனோடு உன் வாழ்க்கையை ஆரம்பி. அப்ப வீட்டுக்குள்ள தேவனுக்கு கீழ்ப்படியாத கிரிகை இருக்குமானா யோசிச்சு பாருங்க. ஆகான் எனப்பட்ட ஒரே ஒரு மனிதன் தாங்க இந்த சால்வையும் எரிகோல இருக்கக்கூடியதை எடுத்துட்டு வந்தான். ரிசல்ட் என்னவா மாறினா, ஆகானுடைய மனைவி, ஆகானுடைய பிள்ளை, ஆகானுடைய ஆடு மாடு கழுத குதிரை குடும்பத்தார் யாவரும் தீ கொளுத்தப்பட்டாங்க. அதற்கு மேல சகல இஸ்ரவேலும் கல்ல போட்டு மழையா நிறுத்தி சாட்சி சொன்னாங்க. என்னன்னா, வீட்டுக்குள்ள நீ கர்த்தருக்கு பிரியமில்லாததை கொண்டு வந்ததுனால நீ இதே தேசத்துல தலைமுறைக்கும் கீழ்ப்படியாதவனுக்கு அடையாளத்தை பார் என்பதை அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரிதான் எலிசாவோடு கூட இருந்த கேயாசியும் போனார் பாருங்க. சார், நாகமானிடத்துல எலிசா வேண்டாம் என்று சொன்னது தேடி ஓடி போய் வாங்கி வீட்டுக்குள்ள வச்சதுனால என்னாச்சு பாருங்க, வியாதி தான் வந்துச்சு, சுகம் வரல. சார், செத்த பிள்ளைய இந்த எலிசா வாயோடு வாய் வைத்து கையோடு கை வைத்து உயிர்ப்பிக்கிறார். செத்த கற்பத்தை உயிர்ப்பிக்கிறாருங்க. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக யோசுவாவினால எரிகோ பட்டணம் சபிக்கப்பட்டு போயிடுச்சு. இந்த எரிகோ பட்டணத்தில் நிலமும் பால் நிலமாயிடுச்சு, தண்ணீரும் கெட்டு போயிடுச்சு. இந்த எலிசா தான் நிலத்தையும் ஆரோக்கியமாக்குறாரு, தண்ணீரையும் ஆரோக்கியமாக்குறாரு. இப்பேற்பட்ட எலிசாவுக்கு அசிஸ்டண்டா இருந்தவர் பாருங்க. எப்படி ஏவாள் எப்படி ஆதாமுக்கு கோ கரஸ்பாண்டா வந்தாங்க, ஆனா அவங்க கோ கரஸ்பாண்டா வேலை செய்யாம சாத்தானுக்கு கோ கரஸ்பாண்டா ஆயிட்டாங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன? ஆதாமு விழுந்து அந்த அம்மாவு வேதனையை கொண்டு போனாங்க. அதே ரிசல்ட் தான் இங்க கேயாசிக்கு வருது. நாகமான் விட்டு போன குஷ்டரோகம் உனக்கோ உன் சந்ததிக்கும் வரும் என்று எலிசா சொன்னாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதனோடு கூட இருந்த கேயாசி சந்ததிக்கே சாபத்தை வாங்கினார். அதே மாதிரிதான் யூதாஸ் காரியத்தோ. இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாததை வாங்கி வச்சதுனால இப்பேற்பட்ட சாட்சிகளா மாறினாங்க. ஆனா இயேசு ஒரு 3 முக்கியமான சாட்சிகளை சொன்னாரு. இயேசுவை குறித்து 3 முக்கியமான சாட்சிகள் இருக்கு. இதைத்தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இயேசு சொன்ன முதல் சாட்சி பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 17வது அதிகாரத்தினுடைய 29 இருந்து, லூக்கா 17வது அதிகாரம் 29 இருந்து 32 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நோவா 29 இருந்து வாசிக்கிறோம். லோத்து சோதோம் குமாராவை விட்டு புறப்பட்ட நாளில் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டில் இருக்கிறவன் வீட்டிலுள்ள தன் பண்ட பாத்திரங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவான். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவான். லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். சார், இந்த வீட்டுக்குள்ள தேவனும் தேவ தூதர்களும் வர முடியாத அளவுக்கு பாவம் இருக்குது பாருங்க. எந்த வீட்டுக்குள்ள? சோதோ குமோராவுல லோத்துவின் வீட்டுக்குள்ள தேவனும் தேவதூதர்களும் வர முடியாத அளவுக்கு பாவம். ஆனா ஆபிரகாம் ஜெபித்தது நிமித்தமாகத்தான் லோத்துவின் வீட்டிற்கு தேவ தூதர்கள் மாத்திரம்தான் வந்தாங்க. ஆதியாம புஸ்தகம் 19வது அதிகாரத்துல பாருங்க 2 தூதர்கள் வந்திருப்பாங்க. 18வது அதிகாரத்துல பாருங்க தூதர்களோடு தேவன் வந்திருப்பார். ஆபிரகாம் வீட்டுக்கு வந்த தேவன் லோத்துவின் வீட்டிற்கு வரல. ஆனா ஆபிரகாம் ஜெபித்தது நிமித்தமாக தேவன் லோத்துவின் குடும்பத்தை காப்பாற்றணும்னு திட்ட வச்சிட்டார். அப்ப இந்த நற்செய்தி எனப்பட்டது லோத்துவுக்கும் அறிவிக்கப்பட்டது, லோத்துவின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்கப்பட்டது, லோத்துவின் மனைவிக்கும் அறிவிக்கப்பட்டது. என்ன நற்செய்தி?
நீ இந்த சமபூமி எங்கும் இல்லாத, பின்னிட்டு பார்க்காத, ஜீவன் தப்ப ஓடி போய்விடு அப்படிங்கிற இயேசு சொன்ன சாட்சி பாருங்க. இது ஏதோ பவுல் சொன்ன சாட்சி கிடையாதுங்க, பேதுரு சொன்ன சாட்சி கிடையாது, இல்ல பழைய ஏற்பாடு காலங்களில் இருந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன சாட்சி கிடையாது. இயேசு பூமியில இருந்தபோது லோத்துவின் மனைவியை குறித்து சொன்ன சாட்சி. எப்பேற்பட்ட சாட்சி சொன்னாங்க? லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அந்த அம்மாவுக்கு என்னங்க குறை? யோசிச்சு பாருங்க. வீட்டுல வந்த உடனே தேவதூதர்களுக்கு நல்ல விருந்து வைத்தாங்க பாருங்க. அப்போ ஊழியக்காரர்களை உபசரித்த ஒரு பெண்மணி. இரண்டாவது காரியம், தேவ சத்தம் கேட்ட பெண்மணி. கர்த்தர் இந்த பட்டணத்தை கவிழ்த்து போட போகிறார் என்று எச்சரிப்பு பெற்றது லோத்துவோடு கூட இந்த அம்மாவும் கேட்டாங்க. அது மாத்திரமல்லாது இவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்ததுனால, தேவனுடைய கிருபை அவர்களுக்கு வெளிப்பட்டதுனால கைப்பிடித்து இந்த சோதோ குமோர பட்டணத்தை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்தாங்களாம். அப்ப தேவதூதர்களால் கைப்பிடிக்கப்பட்ட பெண்மணி. ஆனா என்ன வாழ்க்கையில சாட்சியா மாறிட்டாங்கன்னா, திரும்பி பார்க்க கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை திரும்பி பார்த்து உப்பு தூணா மாறிட்டாங்க. இந்த அம்மா உப்பு தூணா மாறினதுனால என்ன ஒரு பெரிய பாதிப்பு வந்துருச்சுன்னா, அந்த அம்மா உப்பு தூணா இன்றைக்கும் சிலையாத்தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் நீங்க எருசலேமுக்கு போகிற போது லோத்துவினுடைய மனைவி இன்றைக்கும் அந்த ஸ்டாச்சு அப்படியே இருக்குது பாருங்க. சார், உப்பு எப்பேற்பட்ட இடத்துல வைத்திருந்தாலும் மழையில கரைந்து போய்விடும் பாருங்க. ஆனா இந்த அம்மா அந்த நாள் முதல், சார், இயேசு பிறப்பதற்கு முன்னாடி எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலையானவங்க இன்றைக்கும் சிலையாக நிக்கிறாங்க. அப்ப இந்த அம்மா சிலையா நின்னது மாத்திரம் இல்லைங்க, 2 பெண் பிள்ளைங்க. பெத்த தாயை வழிமாறி உப்பு தூணானதுனால 2 பெண்களும் தாய் இல்லாம தகப்பனிடத்துல வாழ்ந்ததுனால தகப்பனுக்கே மதுபானத்தை குடித்து தகப்பன் மேலேயே படுத்து சயனித்து ஒரு சாப சந்ததியை பெத்தெடுத்தாங்க. இதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்றார், நீ ஒரு நீதிமானுக்கு மனைவியா இருக்கிறது முக்கியம் இல்ல, ஒரு பாஸ்டருக்கு மனைவியா இருக்கிறது முக்கியம் இல்ல, ஒரு ஊழியக்காரனுக்கு மனைவியா இருக்கிறது முக்கியம் இல்ல, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியிலேயோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ ஒரு அடையாள சின்னமாய் மாறுவது மாத்திரமல்ல, உனக்கு பிறந்த பிள்ளைகள் சாப சந்ததியை பெற்றெடுத்துருவாங்க. இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்கள் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம போறதுனால அவர்கள் கெட்டு குட்டி சாம்பல் ஆனதும் இல்லைங்க, பிள்ளைகளும் சேர்ந்தே குட்டி சாம்பலாகும். இது இயேசு சொன்ன சாட்சி. லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இரண்டாவது, இதே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல சொல்லும் போது 29வது வசனத்துல 27 வாசிக்கிறோம். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்து நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. யாரு பிறவியில குஷ்டரோகி ஆயிட்டாரோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில குஷ்டரோகி ஆயிட்டாரோ முக்கியம் இல்ல, அவர் சுகமானது யாருன்னா வேதம் சொல்லுகிறது நாகமான். அந்த நாகமான் ஒரு இஸ்ரவேலன் கிடையாது, அவன் ஒரு சீரிய படை தளபதி. அப்ப யாரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க ஒருவேளை எங்க இருந்தாலுமேங்க அவங்க தேவனுடைய சுகத்தை அனுபவிப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரு கீழ்ப்படியிலையோ அவங்க தேவாலயத்துக்குள்ளேயே இருந்தாலுமே தேவனுக்கு சேவகமே செய்தாலுமே தேவனுடைய ஊழிய அவர்களை காப்பாத்தார். இயேசு கூட ஒரு ஊழியக்காரரை குறித்து சாட்சி கொடுக்கிறாருங்க. இதே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்துல சொல்றாரு. 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, வேறொரு ஓய்வு நாளிலே ஜெபாலயத்திலே உபதேசித்துக் கொண்டிருந்தார். 3வது வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறொரு புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததுமன்றி தன்னோடு கூட இருந்தவர்களுக்கும் புசித்தானே என்று சொன்னார். மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். இங்க இயேசு ஒரு சாட்சி கொடுக்கிறார். ஒரு ஊழியக்காரரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த ஊழியக்காரர் எங்க இருக்கிறாரு, இந்த ஊழியக்காரருடைய பெயர் என்ன என்று 1 சாமுவேலின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தினுடைய 2-6 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் தாவீதை கொலை செய்ய எத்தனம் பண்ணி கொண்டிருந்த போது சவுலுக்கு தப்பித்து வந்த தாவீது தான் இந்த ஆசாரியனிடத்துல ஓடி வருகிறார். இந்த ஆசாரியனிடத்துல ஓடி வருகிற போது 21வது அதிகாரம் 2வது வசனத்துல தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியம் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்றும் ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்னோடு சொன்னார். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கும் சொல்லி இருக்கிறேன் என்றார். தாவீது சொல்றார், உயிருக்கு தப்பிச்சு ஓடி வந்து ராஜாவின் வேலையாய் நான் அவசரமா போறேன். ஆனா அந்த ராஜாவே இந்த வேலை யாரிடத்துல சொல்லாதேன்னு சொன்னதுனால அவசரமா வந்துட்டேன், நான் சாப்பிடுறேன்னு போது ஆரோனுடைய பிள்ளைகளாகிய ஆசாரியர்கள் மாத்திர சாப்பிடுவதற்கென்று தேவனால் கட்டளை கொடுக்கப்பட்ட தேவ சமூகத்து அப்பத்தை எடுத்து இந்த அகிமெலேக்கு எனப்பட்டவன் தாவீதுக்கு கொடுக்கிறார். இது அந்த நாட்களில சவுலினுடைய ஆட்டு மேய்ப்பன் ஒருவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். இதனுடைய முடிவு என்ன ஆகுதுன்னா, தாவீதுக்கு இந்த அப்பத்தை கொடுத்தவனை சவுல் குடும்பத்தோடு கொலை செய்து விடுகிறார். கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சீங்க, ஏன் கர்த்தர் காப்பாத்தல? சார், இதே உசியா ராஜா ஒரு நாள் துணிந்த தேவ சமூகத்துக்கு உள்ள வந்த போது ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஆசாரியன், நீ எப்படி தேவ சமூகத்துக்குள்ள வரலாம்? நீ ராஜாவாகவே இருந்தாலுமே நீ தேவ சமூகத்துக்கு வரக்கூடாது என்ற போது இந்த ராஜாவுக்கு உசியா ராஜாவுக்கு கோபம் வந்து அவர்கள் மேல கோபப்பட்ட போது ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே உசியா ராஜாவுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. அப்ப ஆசாரியர்கள் எனப்பட்டவங்க யாருன்னா தேவனோடு நெருங்கி இருக்கிறவங்க. இப்ப தேவனோடு நெருங்கி இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்க பேய் பிடிச்சிருக்கிறா பாருங்க சவுல். அவனுக்குள்ள தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி இருந்தது. அவர் எப்படி கொலை செய்தார் அப்படின்னா, வேத சொல்லுகிறது, இந்த ஆசாரியனாகிய அகிமெலேக்கு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற சாட்சியின் பலகையை பாதுகாக்கல. இவர் எதை பாதுகாத்து கொண்டிருந்தார்னா, கத்தியவும் புத்தியவும் பாதுகாத்துட்டு இருந்தார். தாவீது இவரிடத்துல கேட்கிறாரு, உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்று கேட்டபோது அவர் சொல்றாரு, நீ கொலை செய்த கோலியாத்தின் பட்டயம் இருக்குது, அதை ஏபோத்துக்கு பின்புறமாக சுற்றி வைத்திருக்கிறேன் அப்படின்னார். அப்ப சாட்சியின் கூடாரம் எனப்பட்டது ஒண்ணு இருக்குது. அந்த சாட்சியின் கூடாரம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் சித்தி மரத்தால் செய்யப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளதான் சாட்சியின் பலகை, தேவ சமூகத்து அப்பம், துளிர்த்த கோல் இருக்கணும். ஆனா ஏலியின் நாட்களிலேயே ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு இந்த உடன்படிக்கை பெட்டி வீதிக்கு வந்துருச்சுங்க. இந்த வீதியில வந்துதான் பெலிஸ்தரோடு உடன்படிக்கை பெட்டியை வச்சு யுத்தம் பண்ணாங்க. சார், உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். ஊழிய செய்யக்கூடிய ஆசாரியன் இருக்க வேண்டிய விதமா ஊழியம் செய்யணும். ஆனா ஏலியின் பிள்ளைகள் என்னன்னா, ஆசாரியன் மாதிரியே வாழல. தேவாலயத்துக்கு வருகிற பெண்களையே கற்பழிக்கிற அளவுக்கு மாறிக்கிறாங்க பாருங்க. காணிக்கை தான் போக்கஸா பேசினாங்க. ஜனங்களுக்கே அந்த நாட்களில
பலி செலுத்துவது வேண்டா வெறுப்பா இருக்கிற அளவுக்கு மாறிச்சு பாருங்க. இத ஜனங்கள் ஏலியின் இடத்துல எத்தனையோ முறை சொன்ன போதும் கூட ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்காம போயிட்டார். கண்டிக்காம போனதுனால மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டிய வீதிக்கு கொண்டு வந்து வீதியில வச்சு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க அப்படின்னா, கர்த்தர் வந்து விட்டார் என்று பாட்டு பாடினாங்க. இதை கேட்ட பெலிஸ்தியர், இந்த தேவன் பராக்கிரமம் உள்ள தேவன், அதனால புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று யுத்தம் பண்ணினதுனால இப்ப இஸ்ரவேலர் மடிந்து விழுந்தாங்க. அந்த ஆசாரிய ஊழியர் செய்து கொண்டிருந்த ஏலியின் பிள்ளைகளை யுத்தத்துல செத்தாங்க. இந்த உடன்படிக்கை பற்றிய பெலிஸ்திய தேசத்துக்கு போயிடுச்சு. இந்த பெலிஸ்தியர்கள் கொள்ளை நோயினால மூல வியாதினால செத்தாங்க. இதற்கு அப்புறம்தான் பெலிஸ்தியர்கள் ஆசாரியர்கள் பூசாரியர்களை வரவழைத்து இந்த உடன்படிக்கை பெட்டிய இஸ்ரவேலுக்குள்ள கறவ மாட்டை பிடித்து புது வண்டியை செய்து அனுப்புறாங்க. இது யோசுவாவின் களம் வழியாக இப்பொழுது அபினதாப்பின் வீட்டுல உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அப்ப உடன்படிக்கை பெட்டி எங்கேயோ இருக்குது. ஆசாரியர்கள் எதுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்கன்னா கத்திக்கும் ஏபோத்துக்கும் மாத்திரம்தான். இப்ப இன்றைக்கு எத்தனையோ பேர் அதே ஊழியம் தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. கத்திக்கு புத்திக்கு மாத்திரம்தான். 10th எக்ஸாம் வருதா, கர்த்தர் ஞானத்தை தரும்படியா எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அதே போல நான் உங்களுக்கு விரோதமா யாராவது வந்தாங்கன்னா, எரிகோவுல கர்த்தர் யுத்தம் பண்ணினார், எகிப்துல யுத்தம் பண்ணினார், அதனால ஜெபிக்கலாம், கர்த்தருடைய யுத்தம் நடக்கும்படியா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இயேசுவின் நாட்கள்ல பாருங்க, இயேசுவால் உருவாக்கப்பட்ட எந்த சீசனாவது பட்டயத்தை எடுத்து யுத்தத்துக்கு போனாங்களா? போகவே இல்லை. இயேசுவே பட்டயத்தை எடுத்த பேதுருவை பார்த்து, சபாஸ் பேதுரு, எனக்காக இப்படி பக்தி வைராக்கியமா இருக்கிறியே, நான் ஒரு 50 கொல்லனை உருவாக்கி 50 பட்டறைகளை உருவாக்கி உனக்கு இன்னும் ஒரு 500 டிசைபிள்ஸ கொடுக்கிறேன், பட்டயத்தை வைத்திருக்கிற டிசைபிள்ஸ் எழும்பட்டுன்னு எழுப்பினாரா? கிடையாது. ஏங்க, ஸ்தேவான கல்லறியற நிலைமையில வந்துட்டாருங்க. இயேசு வானத்தில் நின்று பார்க்கிறார். பார்த்த இயேசு, எப்பா என்கிட்ட உருவின பட்டயம் இருக்குது, பிடிச்சுக்கொண்டு தூக்கி போடல, நீ மறிக்கிறதா இருந்தா கூட சாட்சியோடு மறித்து மேல வாப்பான்னு வச்சாரு. இந்த சாட்சி தாங்க சவுலை பவுலாக மாற்றியது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் உடன்படிக்கையின் ரத்தமாகிய இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வருகிற போது நம்ம யுத்தம் பண்ணுகிறவர்களா இல்லைங்க, இயேசுவுக்காக மடியவும் வந்திருக்கிறோம். பாருங்க, நம்ம தேசத்துக்கு வந்த எத்தனையோ மிஷினரிகள் ரத்த சாட்சியா மறிச்சாங்க. அவர்களிடத்தில் ஆயுதம் இல்லாமல் இருந்ததா, அவர்களுக்கு அரசாங்கம் இல்லாமல் இருந்ததா, எல்லாம் இருந்தது. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல பரிசுத்தவான்களுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டதாமா, நாங்க இந்த தேசத்திற்காக ரத்தம் சிந்தி இருக்கிறோம் என்று. அப்ப ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தமோ, இயேசுவால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ரத்தமும் சாட்சி பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனா இங்க இந்த ஆசாரியனை குறித்து இயேசு சொல்றாரு, அவன் அப்பத்தை கொடுத்தான், அதை குற்றமே இல்லைன்ட்டீங்களே அப்படிங்கிறார். அப்ப இயேசு சொன்ன சாட்சிங்க இதெல்லாம். இயேசுவை குறித்தும் சாட்சி சொல்லப்பட்டு இருக்குது பாருங்க. இதை குறித்து யோவான் எழுதுறாரு. யோவான் நிருபத்துல 1 யோவான் 5வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல யோவான் இயேசுவை குறித்து சாட்சி சொல்றாரு. 5வது அதிகாரம் 6வது வசனத்துல, இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினால் மாத்திரமல்ல ஜலத்தினாலும் வந்தவர், ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். சார், இயேசுவை குறித்து ஆவியானவரே சாட்சி கொடுத்தார் அப்படிங்கிறார். அதோடு கூட இதே யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லும் போது சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரத்தினுடைய 35வது வசனத்துல, அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது,
நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். அந்த சாட்சி பார்த்தவர் சாட்சி கொடுத்தாராமா. யாருன்னா எல்லா டிசைபிள்ஸும் ஓடி போயிட்டாங்க. அங்க கூட பார்த்தது யார் அப்படின்னா இந்த யோவான் தான். இந்த யோவான் பார்த்ததற்கான என்ன சாட்சிங்க அப்படின்னா, சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அன்பின் சீசனாகிய யோவானை பார்த்து தான் மரியாளை காண்பித்து இயேசு சொல்றாரு, இதோ உன் தாய் அப்படின்னார். யோவானை காண்பித்து தான் மரியாளினிடத்துல சொன்னாரு, இதோ உன் மகன் என்றார். அப்ப இவர் சாட்சியாய் நிற்கிறார். இந்த சாட்சியாய் நின்ற மனுஷன் தான் சொல்றாரு, இயேசுவை குறித்து பரிசுத்தாவியானவர் சாட்சி கொடுத்தார் என்று. அப்ப இயேசுவை பரிசுத்தாவியானவர் சாட்சி கொடுத்தார் என்பதை பார்க்கிறதுக்கு முன்னாடி இயேசுவை குறித்து சமாரிய ஸ்திரீ போய் சமாரியால சாட்சி கொடுத்தாங்க. ஒருவேளை இயேசுவை சந்திக்கிற வரைக்குங்க அந்த அம்மா எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். அந்த அம்மாவுக்கு சரீரத்தின் ஆசைகளை நிறைவேற்றுவதுதான் அன்றைக்கு தேவன் கொடுத்த சாப மாதிரி இருந்தது. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் என்கின்ற இந்த சாபத்துல அந்த அம்மா 6 ஆண்களோடு வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணு 6 புருஷர்களுக்கு மனைவியா வாழ்ந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட பெண்மணிய இயேசு ஒரு மத்தியான வேளையில யாக்கோபின் கிணறு எனப்பட்ட சமாரியாவில் சந்திக்கிறார். இந்த பெண்மணியின் இடத்துல தாங்க நிறைய பேசினார். வேற யாரிடத்திலும் இவ்வளவு நிறைய பேசல. இந்த பெண்ணின் இடத்துல தான் பேசி பேசி கடைசியா இந்த பெண்ணுமே தண்ணீர் குடத்தை வைத்துட்டு ஊருக்குள்ள போய் சாட்சி கொடுத்தாங்க. என்ன சாட்சி கொடுத்தாங்கன்னா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் சொன்னார், அவர் மேசியாவா வந்து பாருங்கள் என்ற போது ஊராரே இயேசுவின் இடத்துல வர்றாங்க. அதாவது உங்களுக்குள்ளேயோ எனக்குள்ளேயோ தேவனுடைய வசனம் வந்து கொண்டே இருக்குமானா நாம் தேவனுக்கு சாட்சிகளா மாறுவோங்க. பரிசுத்தாவி வர 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 நம்ம தேவனுடைய சாட்சிகளா வாழுவோம். தேவனுடைய வசனம் தேவனுக்கு சாட்சி சொல்ல வைக்கும். தேவனுடைய வசனத்தோடு பரிசுத்தாவி வரும்போது தேவனுக்கு சாட்சியாய் வாழ வைக்கும். பாருங்க, இந்த அம்மா சாட்சி கொடுத்தாங்க. அடுத்து யோவான் ஸ்நானகனும் சாட்சி கொடுத்தாரு. பாருங்க, யோவான் ஸ்நானகன் எங்க சாட்சி கொடுத்தார்னா, இதே யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்துல சாட்சி கொடுக்கிறார். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருவர் எனக்கு முன்னிருக்கிறவர், ஆகையால் அவர் இன்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோங்கிறார். அதாவது யோவான் ஸ்நானகனுக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு மினிஸ்ட்ரி இயேசுவின் மூலமா தான் கிடைச்சது. அதாவது யோவான் ஸ்நானகன் இப்படி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு காரணமே இயேசு தாங்க. என்னங்க, இயேசுவையே இப்பதான் பார்க்கிறாரு. இப்ப பார்க்கிறவர் எப்படி இயேசுவின் மூலமா பரிசுத்தமா வாழ்ந்தார்னா, இந்த யோவான் ஸ்நானகன் 6 மாத கர்ப்பத்தில் இருக்கும் போதே இயேசு பிறப்பார் என்கின்ற ஒரு நற்செய்தி மரியாளுக்கு அறிவிக்கப்பட்ட போது இயேசுவை மாத்திரம் சொல்லாம உன் இனத்தால் ஆகிய எலிசபெத் இப்பொழுது 6 மாத கர்ப்பிணியாய் இருக்கிறாங்க என்று சொன்னதுல இதை கேட்டு வந்துதான் இப்ப மரியாள் வந்து எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. எலிசபெத் வாழ்த்துகிற வாழ்த்துதலை கேட்டுத்தான் வயிற்றில இருந்த யோவான் ஸ்நானகன் ஆவியில நிறைந்து துள்ளினாராம். யோவான் என்கின்ற பெயர் வைக்கிறதற்கு முன்னாடியே இயேசுவை சுமப்பதற்கு ஆயத்தமாயிருந்த மரியாளுடைய வாழ்த்துதல் தான் இந்த மனிதனை வயிற்றுக்குள்ளேயே பரிசுத்தமாக்கியது. அப்ப இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு பூமியில பிறக்காமல் இருக்கும் போதே யோவான் ஸ்நானகனை சாட்சியா மாற்றி இருப்பார்னா, பூமியில மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கு ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். அவர் ஆவியை கொடுத்து உங்களை என்னைய சாட்சியாய் பரிசுத்தமாய் வாழ வைப்பது அதிக நிச்சயங்க. அப்ப அந்த யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினான். அதே மாதிரிதான் இந்த நாட்கள்ல நம்மளுடைய ஊழியமோ
இயேசு இந்த பூமியில இரண்டாவது விசை வருவதற்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். இரண்டாவது விசை எப்ப வருவார்னா, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்ப யோவான் சானகன் முதல்ல சாட்சியானாரு, சாட்சியாய் பிரசங்கம் பண்ணினாரு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தின போது ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினாங்க. பாருங்க, விபச்சாரர்கள் மனம் திரும்பினாங்க, ஆயக்காரர்கள் மனம் திரும்பினாங்க, பாவிகள் மனம் திரும்பினாங்க. இதை குறித்து இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, யோவான் சானகன் இடத்துல பாவிகள் எல்லாம் மனம் திரும்பி தேவனுடைய பித்தரா மாறினாங்கிறார். அப்ப அதே ஸ்தானத்துல இப்ப கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். அப்ப பரிசுத்தாவியின் மூலமாகத்தான் யோவான் சானகன் சாட்சியானார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தாவி இல்லாம சாட்சியாக முடியாது. அப்ப பரிசுத்தாவியானவர் மூலமா இயேசுவுக்கு கிடைத்த மூன்றாவது சாட்சி தான் முக்கியம். இயேசுவுக்கு இயேசுவே சாட்சி சொல்றார். இந்த உலகம் கொடுக்கிற சாட்சி இல்லைங்க, அதிலும் மேலான சாட்சி எனக்கு இருக்குதுங்கிறார். ஒரு இடத்துல யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 12வது அதிகாரத்துல என்னை மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கிறாருங்க. நான் மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கின்ற சத்தம் வானத்திலிருந்து வந்தது. இதுதான் அவர் எதிர்பார்த்த மேலான சாட்சி. அதோடு கூட இவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது லூக்கா 3:21 சொல்லுகிறது, அவர் ஜெபம் பண்ணினாரு. அப்பொழுது பரிசுத்தாவியான ஒரு ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல வந்து இறங்கினாரு. அங்கதான் சொல்லப்பட்டிருக்கு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்கின்ற ஒரு சாட்சி. அப்ப யோவான் சானகனை காட்டிலும் மேலான சாட்சியே சொல்றார். வானத்திலிருந்து வந்த சாட்சி பாருங்க. அதே மாதிரி மத்தேயு 17வது அதிகாரத்துல மறுரூப மலையில எலியா, மோசே, இயேசு இந்த 3 பேரும் பேசிக் கொண்டிருக்கிற போதுதான் பேதுரு நித்திரையாயிருந்து விழித்து, இங்கே இருப்பது நல்லது, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் போடலாம் என்ற போது அங்க பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் அப்படிங்கிறார். இதை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 9வது அதிகாரம் 7வது வசனமும் சொல்லுகிறது. லூக்கா 9வது அதிகாரம் 35வது வசனமும் சொல்லுகிறது. மத்தேயு 17வது அதிகாரமும் சொல்லப்படுகிறது. இதை கேட்ட பேதுரு சொல்றாரு பாருங்க, பரிசுத்தாவியில நிறைந்து இன்றைக்கு பரிசுத்தாவியை பெற்றதுக்கு அப்புறம் தேவனுக்கு சாட்சியாய் மாறின பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தினுடைய 17வது வசனம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து உண்டாகி பிதாவாகிய தேவனாலே அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். இதுதாங்க மேலான சாட்சி. இந்த உலகத்துல உங்களை நல்லவங்கன்னு 1000 பேர் சொல்லலாங்க, கெட்டவங்கன்னு 1000 பேர் சொல்லலாம். இயேசுவை குறித்தும் கூட எத்தனையோ பொய் சாட்சிகள் வந்தது பாருங்க. இவர் பெயல்செபூவினால பிசாசுகளை துரத்துகிறான் என்று அந்த நாட்கள்ல பெயல்செபூவினால கட்டப்பட்டு இருந்த ஆசாரிகள் சொன்னாங்க. அதை இயேசு யோவான் 8வது அதிகாரத்துல சொல்றாரு, நீங்கள் பிசாசினால் பிறந்தவர்கள், உங்கள் பிதாவாகிய பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான், அதனாலதான் நீங்கள் என்னை கொலை செய்ய வகை தேடுகிறீர்கள் அப்படிங்கிறார். இது யார சொல்றாரு? பிசாசினால பிறந்தவர்கள்னு. அந்த நாட்களில் எருசலேமில் பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்படுகிற ஆசாரியர்களை குறித்து சொல்றார். ஆனா இயேசு பரிசுத்த ஆவியினால பிறந்து பரிசுத்த ஆவியானவனால நிறைந்து பிசாசை ஜெயித்தவர். அப்ப அவங்க சொன்னது அப்படி. எருசலேமில் இருக்கிறவங்க கூட பாருங்க என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு சீசர்கள் சொல்றாங்க. சிலர் எரேமியாங்கிறாங்க, சிலர் எலியாங்கிறாங்க, சிலர் பூர்வகாலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இயேசு இதை குறித்து கலக்கப்படவே இல்லைங்க. நீங்க என்னமோ சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒரு மெய்யான சாட்சி இருக்குது, பரிபூர்ணமான சாட்சி. இது எங்க இருக்குன்னா
பரிசுத்த பர்வதத்திலிருந்து வருதுங்கிறார். இத பேதுரு சாட்சி கொடுக்கிறாருங்க. இந்த பேதுருவே சாட்சி கொடுத்தார். நீங்கள் அவரை சிலுவையில் அறிந்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் அப்படின்னாங்க. அதோடு கூட போர் சேவகர்கள், காவலர்கள் கூட பொய் சாட்சி சொன்னாங்க. நாங்க நித்திரையா இருந்த போது அவருடைய சீசர்கள் இயேசுவின் சரீரத்தை திருடிட்டு போனாங்கன்னு அந்த நாட்கள்ல பிரதான ஆசாரியின் மூலமா, பிசாசின் மக்களின் மூலமா பொய் சாட்சிகள் எழும்பினாங்க. ஆனா இயேசு அதை குறித்து கலங்கப்படவே இல்லை. அப்ப பிரதான ஆசாரியனா இருந்தாலுமே தேவனுடைய சாட்சி பெறணுமா இருந்தா தேவாவியை பெறாமல் பெறவே முடியாது. அப்ப இன்றைக்கு ஒரு நல்ல பிரதான ஊழியக்காரனுக்கு மனைவியா இருக்கிறதுனால சாட்சியாயிர முடியுமானா முடியாது. வேதம் சொல்லுது, ஏனோக்கினுடைய மனைவி சாட்சியானாங்களா? சாட்சி ஆகல. ஆபேலினுடைய மனைவி சாட்சியானாங்களா? சாட்சி ஆகல. ஆனா ஆபிரகாமினுடைய மனைவி சாட்சியானாங்க. எப்பேற்பட்ட சாட்சியானாங்கன்னா, ஏசாயா 52 அதிகாரத்தினுடைய 2வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அப்ப அந்த அம்மா பாருங்க, தாயா சாட்சி பெற்றுட்டாங்க. அப்ப ஆபிரகாமோடு கூட சேர்ந்து வாழ்ந்து 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 இந்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கை பெற்றாங்க. இப்ப அந்த அம்மா தாயா மாறிட்டாங்க. அப்ப இன்றைக்கு ஒரு ஒரு சாட்சியுள்ள ஒரு மனுஷனுக்கு மனைவியாகிறதுனால சாட்சி ஆகல, பிள்ளை பேரினால ரட்சிக்கப்பட்டு சாட்சியா மாறினாங்க. இதுதாங்க தேவனோடு இணையாம, தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழாம இந்த பரிபூர்ணமான சாட்சியை நம்ம மாற முடியாது. இன்றைக்கு பரிசுத்தாவி யாவருக்கும் உள்ளதுங்க. ஆண் என்றும் இல்லை, பெண் ஒன்றும் இல்லை. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் அது நிறைவேறினது. அந்த நிறைவேறின போது என்ன ஒரு வார்த்தையை பேதுரு உபயோகப்படுத்துறார்னா, யோவேலுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதுங்கிறார். 2வது அதிகாரத்தினுடைய அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 21-22 வசனங்கள்ல பவுலின் பேதுருவனுடைய முதல் பிரசங்கமே அங்க ஆரம்பிக்கிறது. அதுல பேதுரு சொல்லும்போது சொல்றாரு 21, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். சகோதரரே என்று சொல்லும்போதுதான் சொல்றார். இதுல யோவேல் தீர்க்க தரிசனத்தை குறித்து பேதுருவனுடைய பிரசங்கத்தின் ஆரம்பத்திலே சொல்றார். 17வது வசனத்துல 16-17 தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இதுதாங்க சாட்சியா மாறினது. ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் எப்ப தீர்க்கதரிசிகளா மாறினாங்கன்னா யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லப்பட்ட பரிசுத்தாவியானவர் மூலமா தான். அப்ப பரிசுத்தாவியானவரும் சாட்சி கொடுத்தார் என்று யோவான் சொல்றாரு. பேதுருவ சொல்றாரு, நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருந்தோம், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சாட்சி வந்தது. இப்ப இந்த சாட்சி வரணுமா இருந்தா வானவருடைய மகிமையை நம்ம பெறணும். மண்ணுக்குரியவர்களாய் நம்ம வாழுகிற வரைக்கும் விண்ணுக்குரிய சாட்சி வரவே வராது. விண்ணவருடைய ஆவியை வாங்கும் போதுதான் நம்ம விண்ணவருக்கு சாட்சியாய் மாறுவோம். இந்த நாளில் கூட அந்த அபிஷேகத்தை பெற்று சாட்சியாய், பிரதான சாட்சியாய், பரிபூரணமுள்ள சாட்சிகளாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்களை சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறீரப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே விழுந்து போனவர்களுக்கும் சாட்சிகளாய் நிற்கிறாங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கை வரும் தலைமுறையினருக்கு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ சாட்சியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.